ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது செவ்வாய்க்கிழமை காலையில் இன்னைக்கான காலை சாப்பாடு பசங்களுக்கு சுட சுட தோசை, அதுக்கப்புறம் இட்லி, அதுக்கப்புறம் தக்காளி கோஸ், இது ரெண்டுமே செஞ்சுருந்தேன். சூப்பராக சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. மதிய லஞ்சுக்கு முருங்கைக்கீரை கடையில் தான் இன்னைக்கு. கூடவே பார்த்தீங்கன்னா அவிச்ச முட்டை மசாலா போட்டு வறுத்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக உருளைக்கிழங்கு பொரியலும். ஸோ இதான் இன்னைக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இன்னைக்கு சூப்பராக சுட சுட சோமா செஞ்சு சூப்பராக சாப்பிட்டோங்க. ஸோ தீபாவளிக்கு செஞ்சு அந்த சோமாஸில் உள்ள வைக்கக்கூடிய பூர்ணம் இருக்கு இல்லையா, அது எக்ஸ்ட்ராவாக நிறையா செஞ்சு ஆல்ரெடி பாக்ஸில் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இந்த மாதிரிலாம் செஞ்சு நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 6 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாது. எப்போல்லாம் வேணுமோ அப்போ சூடாக செஞ்சு கொடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதே மாதிரி சுட சுட மாவு புதுசாக பசைஞ்சு பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு ரொம்ப சூப்பராக சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு டே இப்படி தான் போச்சு. சரி வாங்க இன்னைக்கான டிப்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். பூண்டு உரிக்க ரொம்பவே சிரமப்படுவீங்க நிறைய பேர். அந்த மாதிரி பூண்டு தோலை ஈஸியாக எப்படி உரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். சூடான தண்ணீரில் ஒரு 10 நிமிஷம் பூண்டை போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கைகளால் பிசைஞ்சிங்கன்னா பூண்டு தோல் தனித்தனியாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக பிடிக்கும்.